வழக்கம் போல் காலையில் எந்திரிச்சாச்சு மக்களே. இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் அப்படி இப்படி கிடக்கு, எல்லாத்தையுமே காட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம மடித்து நீட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கும்போது நம்மளுக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து மடித்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் மக்களே. இது நம்ம வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணி நம்ம வந்து நீட் பண்ண மாதிரி இருக்கும். பட் 2 நாள்லேயே இந்த ரூமை வந்து அடுத்து துடைக்கிற மாதிரி வந்துடுது. குழந்தைங்கள்லாம் வச்சுருந்தாலே இப்படி தான், நம்மளுக்கு அப்பப்போ நம்ம வீட்டை துடைச்சி நீட் பண்ணால் தான் அவங்களுமே வாயில் எதுவுமே எடுத்து போட மாட்டாங்க. இன்றைக்கி என்னமோ தெரில, காலையிலே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கே. காலையிலே எதிர்த்து படப்படன்னு எல்லாத்துக்கும் பொங்கல்லாம் வச்சு சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்துட்டு, பொங்கல் வச்சு சாம்பார் வச்சு வடைலாம் போட்டேன் மகளே. எல்லாத்தையும் செஞ்சு எல்லோரும் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. அவ்வளோ பசி வேறு. அப்புறம் நான் மத்தியானமும் ஆகிட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு கொஞ்சோண்டு மீனுமே வாங்கலை. அதனால் கொஞ்சம் கருவாடு இருந்துச்சு, அதை நான் ஊற போட்டுட்டேன். நான் எப்போ எங்கள் வீட்டை வந்து நான் சுத்தம் பண்ணி வச்சாலும் எங்கள் வீடு வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி தான் கொலை பண்ணி போட்டிருப்பா எங்கள் பாப்பா. அதில் ரேக்கில் அடுக்கி வச்சுருக்கிற எல்லாத்தையும் கீழே போட்டிருப்பா. அடுத்து நான் மறுபடியும் எடுக்கணும், அடுத்து வீடை துடைக்கணும். இந்த வீட்டை நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 வாட்டி துடைப்பேன். துடைச்சுமே பாருங்கள் இப்படி தான் எங்கள் வீடு இருக்கும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே கீழே தான் கிடக்கும் மக்களே. கொஞ்சம் இலைக்குது மக்களே. நான் என்ன இப்போ தான் கொஞ்சம் மாடிப்படி ஏறி இறங்கி வந்தேன். அதனால் மேலெல்லாம் போயிட்டு வெயில் வேறு நல்லா இன்றைக்கி அடித்து கொளுத்துது. அதனால் நல்லா பெட்ஷீட் போர்வை எல்லாத்தையுமே துவைச்சி, அது அந்த ரூமில் உள்ள பெட்ஷீட் எல்லாத்தையும் இன்றைக்கி துவைச்சேன். இந்த ரூமில் உள்ளது அன்றைக்கே துவைச்சி எல்லாத்தையும் நீட்டாக மடித்து வச்சுட்டேன். இன்னொரு ரூம் இருக்குல்ல, அதில் உள்ள துணி எல்லாத்தையும் துவைச்சிட்ருக்கேன். அதை துவைச்சி மேலே காய போட்டுகிட்டே போர்வெல்லாம். இது வந்து அடுத்த ஷிஃப்ட்டு போட்டிருக்கேன் மக்களே. இது வந்து சின்ன சின்ன துணியெல்லாம் போட்டிருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் போட்டிருக்கேன். ஓடிட்டுருக்கு. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், அதனால் ஓடிட்டுருக்கு. வாட்டர் லெவல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் நினைக்கிறேன். வாட்டர் லெவல் வந்து நேற்று யூனிஃபார்ம் போட்டதுனால 2 செட்டு யூனிஃபார்ம் வந்து நான் வந்து அந்த கைக்கொட்டை அப்புறம் நாப்கின் அந்த மாதிரி தான் போட்டு கொஞ்சமாக ஒரு 20 லிட்டர் 38 அந்த மாதிரி வச்சு போடுவேன். இது வந்து தண்ணி வந்து நிறைய துணி கொஞ்சம் போட்டிருக்கறதுனால ஹெவி தண்ணி நம்ம போடுறதுனால அதே டைமிங்கில் தான் காமிக்கும். இப்போ பாருங்கள் டைமிங் இப்போ காமிக்கும் நம்மளுக்கு 42 மினிட்ஸ். எப்படியும் 3/4 மணி நேரம் ஆயிரம் மக்களே. இங்கே பாருங்கள் நான் கருவாடு போட்டிருக்கேன். காலையிலே வந்து பையனுக்கு வந்து நான் வந்து இது பன்னீர் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் மக்களே. பன்னீர் ஃப்ரையும் இப்போ தேங்காய் பால் சாதமும் கொஞ்சம் அவனுக்கு மட்டும்தான் செஞ்சு குக்கர்லேயே செஞ்சு கொஞ்சமாக வச்சு கொடுத்துட்டேன். இது வந்து கருவாடு ஊற போட்டிருக்கேன் பார்த்திங்களா. கருவாடு நல்லா கழுவிட்டேன் மக்களே. கழுவிட்டு ஊற போட்டிருக்கேன். இது வந்து பாறை துண்டு 2த்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு செய்ய போகிறேன். இது வந்து ஒரு பக்கம். குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட எந்த காயுமே இல்லை, காயும் எல்லாமே தீர்ந்து போச்சு. இது வந்து என்னன்னா கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சு. கத்திரிக்காயும் கோஸும் இருந்துச்சு. கோஸு வந்து கொஞ்சம் பாதி இருக்குது, அது நாளைக்கு சாம்பார் வச்சு கோஸ் வச்சுருவேன். இந்த வாரத்துக்கு முடிஞ்ச அடுத்த நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது காயெல்லாம் வாங்கினதுனால சாட்டர்டே சண்டே அந்த டைமில் நம்ம காயெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் மக்களே. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சாதம் நான் வடித்து வச்சுருக்கேன். சாதம் போதும். பையனுக்கு வந்து நான் கொடுத்து விட்டுட்டேன். அப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே சளி, அதனால் பயங்கர வெயில் தான். பட் இருந்தாலும் நான் கெட்டில் வந்து நல்லா வெந்நியை போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நேற்றுமே நம்ம வீட்டில் வந்து பையனுக்கு கொடுத்து விட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நம்மளாம் கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒர்க் முடிஞ்சு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டா அதனால் கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்ததை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பேரிக்காய் 1 கிலோ 300 சொன்னாங்க. இது 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. 150 ரூபா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஏத்தம்பழம் மக்களே. இதில் வந்து ஒரு 4 வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒன்றுவே யான் சைஸில் இருக்குது. இதுவே நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். இது கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஓடும். சாட்டர்டே சண்டேல நாங்கள் எப்படியும் ஃப்ரூட்ஸ் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது வந்து 2 ஆப்பிள், இப்போதைக்கு 2 ஆப்பிள் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது வாங்கியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், இது பழம்லாம் கொஞ்சம் வெளியே போட்டதுனால கொஞ்சம் இதாகிட்டு. இது வந்து சிவப்பு கலரில் இருக்கும்ல அந்த கொய்யாப்பழம். அப்புறம் இது வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. வெள்ளரிக்காய் வந்து நம்ம நாளைக்கு நல்லா பீஸ் போட்டு குட்டி குட்டியாக போட்டு வெள்ளரிக்காயும் இதையும் கொடுத்து விடணும். ஈவினிங் வந்து வேறு ஏதாவது கொடுத்து விடணும்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான் மக்கள், இன்றைக்கி ரொட்டீன் அவ்வளோதான். நம்ம குழம்பு வச்சு இறக்கிட்டு
அடுத்து மத்தியானத்துக்கு தான் என்னமோ பார்க்கணும். காலையிலலாம் சாப்பிட்டு வயிற்று எல்லோரும் ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சோன்னா அடுத்து கொஞ்சம் படுக்கணும், உட்காரணும், ஃபோன் நோண்டணும் அப்படி தோணும் மக்களே. யாருக்கெல்லாம் அப்படி தோணிருக்கு? நான் ஏதாவது ஃப்ரீயாக இருந்தால் ஃபோன் நோண்டுறேன்னு தோணும். ஏதாவது மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சுன்னா ஃபோன் நோண்டுனா அந்த மைண்டு சரியாயிடும் மக்களே. இப்படி யாருக்கெல்லாம் தோணியிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இப்படி கொஞ்சம் அதில் அதுக்கப்புறம் ஏதாவது சில கேம்லாம் கேம் மீன்ஸ் அந்த நம்ம கேண்டி க்ரஷ் கேம்லாம் விளாடுவேன் மக்களே. அது விளாடும்போது இன்னும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆயிரும். அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அது சும்மா டைம் பாஸுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய சும்மா ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு டைமை ஓட்டிட்டு அப்படியே கொஞ்சம் அதுக்கப்புறம் வேலை ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். மைண்டு ஒரு மாதிரி இருக்கும்ல, வேலையை முடிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கும். அந்த நேரம் வந்து டக்குன்னு நம்ம அதுக்கு போய் ஏதாவது பண்ணும்போது நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். இப்படி தான் மக்களே ரொட்டீன் ஓடிட்டுருக்கு. பாய்.